Hi, welcome to Kavi's Recipe. Hello viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் வறுவல். அதுக்கு இந்த சைஸ் பெரிய கத்திரிக்காய் நமக்கு வேணும். இப்ப 2 கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். இந்த வறுவல் செய்யிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு பிளேட்ல 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பைண்டிங்காக தான் இந்த அரிசி மாவு. இது கூட 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விடணும். கத்திரிக்காய் அப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பை இதிலேயே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நம்ம எவ்வளவு எண்ணெய் சேர்த்தோமோ அதே அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும். 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த தண்ணி சேர்க்கறதுனால தான் அந்த மசாலா கத்திரிக்காயில் நல்லா ஒட்டும். இது கூட 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை கழுவிட்டு இப்படி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்லைஸ் பண்ண கத்திரிக்காயில் டூத் பிக்கை வச்சு சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா உள்ளே இறங்கும். இந்த மசாலாவை எடுத்து 2 பக்கமும் அதை நல்லா தடவி விடணும். கையில் வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படி பிளேட்லேயே போட்டு நல்லா 2 பக்கம் பிரட்டி எடுக்கணும். அந்த மசாலா கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் பரவி இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் தோசைக்கல் வச்சுக்கலாம். அடிகனமான தோசைக்கல்லாக இருந்தால் நல்லது. அந்த தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா இந்த ஸ்லைசஸை அதில் போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். அதை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு கீழ்பாகம் வந்தோன்னா அதை திருப்பி போட்டு மேல் பாகத்தையும் வேக விடணும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கத்திரிக்காய் சீக்கிரமே வந்துடும். அது உடஞ்சிராமல் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணதுனால அந்த மசாலா சட்டியில் ஒட்டலை. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலா தீஞ்சு போயிடாது. இப்போ கத்திரிக்காய் 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த வறுவல் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.